திரு நந்தகுமார், முதற்கட்டமாக ஸ்டாலின், இபிஎஸ் இப்போ ஒரு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. யார் இதில் முந்துறதா நீங்கள் நினைக்கிறீங்க? யார் சரியாக இல்லை சிறப்பாக செயல்படுறதா நினைக்கிறீங்க? இல்லை ஐயா, பாலச்சந்தர் சொல்லும்போது கூட வியூகத்தில் திமுக ஜெயிச்சிருச்சுங்கிற மாதிரி சொன்னார். இப்போ பார்த்தா தெரியும் வியூகத்தில் யார் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐயா விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக போராடி எதிர்க்கட்சியாக வராத அளவுக்கு பண்ணினார். இப்போ அம்மையார் அவர்கள் கூட்டணி கட்சிக்குள்ளார போயிட்டு திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு இன்றைக்கி களமாடுறாங்க. அதுதான் வியூகமாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கிறத கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கூட ரசிக்காது. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியினுடைய 1% ஒரு வாக்கு கூட அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எப்படி இந்த காங்கிரஸுக்கு ஐயா முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காங்கிரஸை வச்சு செய்கிறதுக்கு திமுக காத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு தேமுதிகவை வச்சு செய்யறதுக்கு கூட்டணி கட்சிகள் அத்தனையும் காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை, எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க? அவ்வளவு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு வேற சொல்கிறீங்க. ஆமாம், காரணம் என்னன்னா, நீங்கள் கடந்த 5-10 நாளாக என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு தேமுதிக என்ன பண்ணுச்சு கோடீஸ்வரன் கேட்டா அப்படி. நான் கேட்குறேன், கடந்த 5 வருஷமாவே தேமுதிக என்ன பண்ணுச்சு? சரிங்க, எத்தனை மக்கள் நல போராட்டத்தில் எது பண்ணிருக்காங்க? அந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் பிராமிஸ் பண்ணிட்டு கொடுக்காம அடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி கூட்டணியில இருங்கன்னு எதுக்கு அதிமுக சொல்லுச்சு? சூப்பர். அது இக்கட்டான சூழ்நிலையில் அதிமுக அன்னைக்கு 2024 அவங்களுக்கு கூட்டணி வர்றதுக்கு கட்சி இல்லை. அதனால நான் அதை தான் சொல்றேன். அவங்களுக்கு ஒரு உயூகம் இருக்கும்போது திமுக ஒரு உயூகம் இருக்காதா? நான் சொல்ல வரேன். அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான சூழ்நிலையில திமுக இருக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். அதிமுக 2024 கூட்டணி இல்லாம மோசமா இருந்த சூழ்நிலையை விட இன்னைக்கு திமுக அதல பாதாளத்துல இருக்குது. இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் பயனாளிகள் எங்களுக்கு இருக்காங்கன்னா 24 பேர்த்த தூக்கி வண்டியில உட்கார வச்சு அந்த வண்டி அச்சாணி முறிஞ்சு இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் வெளியே போயிட்டார். தேமுதிகக்கு 10 சீட்டு 2,157 வாக்கு 2021 தேர்தலில் 0.43%. அவங்களுக்கு நீங்க 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா. இப்ப அண்ணன் பெருமாள் மணி சொன்னாரு வடக்கு மாவட்டங்கள் எல்லாம். ஒரு சின்ன சந்தேகம், 0.43% எதுக்கு 5 லோக்சபா சீட் அதிமுக கொடுத்துச்சு? நான் அதைத்தான் சொல்றேன். அன்னைக்கு ஏடிஎம்கே வாஸ் அண்டர் கம்பல்ஷன். அதைத்தான் நான் சொல்றேன். நான் இல்ல நான் சொல்றேன் அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருந்துட்டு போட்டோம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு திமுக அவங்களுடைய லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்காங்க. சரித்திரத்துல இல்லாத வீக்கஸ்ட் பாயிண்ட்ல திமுக கூட்டணி இருக்குது, திமுக இருக்குது. இல்லன்னா இந்த 3 மாசமா காங்கிரஸ் விரல விட்டு கண்ணுல விட்டு ஆட்டி 28 சீட்டு வாங்கியிருக்காங்க. பீகார் ரிசல்ட் வந்தோடனே என்ன சொன்னாங்க? 18 சீட்டுக்குள்ளார இவங்களுக்கு முடிக்கணும், ஜெயிக்க சீட்டுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னாங்க. அப்ப எல்லாமே புட்டு ஆட்டி இன்னைக்கு 10 சீட்டு கூடுதலா வாங்கியிருக்காங்க. இவங்க ஒண்ணுமே பண்ணாம 2 லட்சம் வாக்க மட்டும் வச்சுக்கிட்டு காங்கிரஸினுடைய வாக்குல 10ல் 1, அவங்க 4.3%, இங்க 0.43%. அதுக்கு 10 சீட்டு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு பொங்கி எழுந்துட்டு இருக்க மாட்டாங்களா? ஒரு படத்துல தான் வடிவேல் சொல்றாரு, ரூம் போட்டு ஒரு ஆளை வெளியே போட்டு அழுதுட்டு இருக்கேன்னு பாரு. ஏங்க நீங்க அழுவலையான? இல்லை, எனக்கு பதில் ஒருத்தர் வெளியே அழுதுட்டு இருக்காருன்னு பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சி எல்லாம் ஆள் போட்டு இன்னைக்கு அழுகுற அளவுக்கு இன்னைக்கு திமுக கொண்டு வந்துருச்சு.